இப்போ டெய்லரிங்கில் ஒரு சின்ன டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இடுப்பு வந்து பின்னாடி வந்து சுருங்கும் பார்த்தீங்களா? சில பேர்த்துக்கு வந்து இடுப்பு அப்படியே அந்த பட்டி வந்து சுருங்கி போயிடும் மேலே. அந்த அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஒரு அரை இன்ச்சுக்கு ஃபோல்டிங் பண்ணி அந்த துணியை தைச்சிக்கோங்க. அப்போ தான் இடுப்பு பகுதி வந்து நம்மளுக்கு சுருங்காமல் இருக்கும். சில பேர்த்துக்கு சாதா ப்ளவுஸில், இது வந்து சாதா ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸில் தேவையில்லை. சாதா ப்ளவுஸ் இப்போ தைக்கிறதுக்கு அந்த இடுப்பு பகுதி வந்து சில பேர்த்துக்கெல்லாம் சுருங்கி போயிடும், மேலே தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அந்த 2 இன்ச்சுக்கு துணி எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுட்டு, அப்புறம் நம்ம அரைக்காத்து பண்ணியிருப்போம்னா இடுப்புக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அரைக்காத்து பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு அந்த துணியை வந்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி அப்படியே நீங்கள் அடிங்க. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா அந்த இடுப்பு பகுதி வந்து கொஞ்சம் கனமாக திக்னஸ்ஸாக இருக்கும். அந்த திக்னஸ் இருக்கும்போது அப்படியே மேலே தூக்காமல் நல்லாயிருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும் பின்னாடி வந்து. இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சி பாருங்கள். அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் வந்துச்சுன்னா அந்த மாதிரி தைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். இடுப்பு ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும். தைச்சிட்டு நம்ம தேவையான அளவு இடுப்பு பின்னாடி ஒரு அரை இன்ச்சுக்கு பிடிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் டிப்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் அவங்க கொடுத்தவங்க வந்து நம்ம கஸ்டமருக்கு அந்த இடுப்பு வந்து நல்லா சுருங்கலாக இருந்தது. இந்த மாதிரி ஃபால்ட்டு வரக்கூடாதுன்னு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸில் நம்ம அவங்களுக்கு தைச்சி கொடுக்குறோம். இந்த ஃபால்ட் வந்து இந்த ப்ளவுஸில் நம்ம இப்போ தைக்கிற ப்ளவுஸில் வராது. நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.